வணக்கம். இன்றைய கலந்துரையாடலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை கொஞ்சம் ஆழமா பார்க்கலான் இருக்கோம். இது அக்டோபர் 20, அதாவது ஐப்பசி 3 தேதிக்கான ஒரு பதிவு. இதோட மைய கருத்தே சகித்தல் அப்படிங்கிறது தான். ஆமா. இந்த பகுதியில துன்பங்களை சச்சிக்கிறதோட அவசியமும், அது எப்படி நம்ம மன வலிமையோட தொடர்பு பட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நாம கொஞ்சம் விரிவாவே பேசலாம் இல்லையா? முக்கியமா கஷ்டங்களை சந்திக்கும் போது மன உறுதியோட எப்படி இருக்கிறதுன்னு இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுமான்னு பார்ப்போம். நிச்சயமா பார்க்கலாம். இதுல துன்பம் வாழ்க்கையோட ஒரு பகுதிங்கிறதையும், அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி ஃபேஸ் பண்றோங்கிறத பொறுத்து தான் நம்ம மனசோட பலமே தெரியுதுன்னு சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்றாரு. சில வரிகள்லயே ரொம்ப ஆழமான விஷயங்களை சொல்லியிருக்கார். சரி, அப்போ முதல் வரியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். பரிபூரணானந்தமே உன்னில் நான் திளைத்திருக்குங்கால் உலக வாழ்வு உண்டு பண்ணும் துன்பத்தை சகிக்கும் திறன் தானே வந்து விடுகிறது. இது கேட்கும் போதே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த பரிபூரணானந்தம்னா என்ன? அது ஏதோ ஒரு உச்சகட்ட சந்தோஷம் மாதிரி தெரியுது. அதுல இருக்கும்போது கஷ்டங்களை தாங்குற சக்தி எப்படி தானாகவே வரும்? நல்ல கேள்வி. இந்த பரிபூரணானந்தம்ங்கிறத சாதாரணமா நாம உலகத்துல அனுபவிக்கிற சந்தோஷத்தோட அதோட கம்பேர் பண்ணிட முடியாது. அதுக்கும் மேலானது. இது ஒரு ஆழமான, நிலையான ஒரு உள் அமைதி நிலை. எதனாலையும் பெருசா பாதிக்கப்படாத ஒரு பேரின்ப நிலைன்னு சொல்லலாம். சிலர் இத இறை உணர்வு இல்லனா பிரம்ம ஞானம்னு கூட சொல்லுவாங்க. அந்த மனநிலையில, அதாவது ஒரு முழுமையான உள் நிறைவுல இருக்கும்போது வெளியுல நடக்கிற விஷயங்கள், குறிப்பா துன்பங்கள், அதோட தாக்கம் ரொம்ப குறைஞ்சிரும். அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. அதனால அந்த துன்பங்களை சகிச்சிக்கிற சக்தி நாம தனியா முயற்சி பண்ணாமலேயே சுவாமி சொல்ற மாதிரி அதுவாவே தானே வந்து விடுகிறது. ஓ, அப்ப இது பல்ல கடிச்சுக்கிட்டு கஷ்டத்தை பொறுத்துக்கிற மாதிரி இல்ல, ஒரு ஹையர் ஸ்டேட் ஆஃப் மைண்டோட ஒரு வெளிப்பாடு மாதிரிங்கிறீங்க. ஆனா இந்த பரிபூரண ஆனந்தம் நிலையை அடையிறது, அது எல்லாருக்கும் முடியுமா? அது ஒரு பெரிய சாதனை மாதிரி தோணுதே. அது உண்மைதான். உடனே எல்லாருக்கும் கிடைக்காது. அது ஒரு பெரிய இலக்கு தான். ஆனா அந்த இலக்க நோக்கி போற பயணமே இருக்கு இல்லையா, அதுவே நம்ம துன்பத்தை பார்க்குற விதத்தை மாத்தும். அந்த ஆனந்தத்தை முழுசா அனுபவிக்கலைன்னாலும் அதோட ஒரு சின்ன துளியை உணர்ந்தா கூட, இல்ல அதை நோக்கி மனசை திருப்ப ஆரம்பிச்சாலே துன்பத்தோட தாக்கம் குறைய ஆரம்பிக்கும். இங்க முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, சகிப்புத்தன்மைங்கிறது ஒரு போராட்டத்தோட ரிசல்ட் இல்ல, அது ஒரு உள் அமைதியோட பரிசு. இதுவே ஒரு முக்கியமான புரிதல் இல்லையா? சகிப்புத்தன்மைனா துன்பத்தை ஜெயிக்கிறது இல்ல, துன்பத்தால பாதிக்கப்படாம அதை தாண்டி ஒரு நிலையில இருக்கிறது. ஆமா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்வை. துன்பத்தை ஜெயிக்கிறத விட அதனால பாதிக்கப்படாத நிலை. சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். மண்ணுலகில் பிறப்பெடுத்திருப்பவர்களுக்கு துன்பத்துக்கு மேல் துன்பம் வந்து கொண்டே இருக்கும். இது இது கொஞ்சம் நேரடியாவும், சிலருக்கு கொஞ்சம் நெகட்டிவா கூட தோணலாம். வாழ்க்கையில சந்தோஷமும் இருக்குல்ல, துன்பம் மட்டும்தான் வருமா? ஏன் இப்படி இவ்ளோ அழுத்தமா சொல்லணும்? இல்ல 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 மிதிது கிடையாது. இது யதார்த்தத்தை தெளிவா ஏத்துக்கிறது. வாழ்க்கையில இன்பமே இல்லைன்னு சுவாமி சொல்லல. ஆனா துன்பம்ங்கிறது பிறப்போட ஒரு அங்கம். அது திரும்ப திரும்ப வரலாங்கிறத முதல்ல நாம ஒத்துக்கணும். ஏன் இது சொல்றாருன்னா, துன்பமே வராது, வாழ்க்கை எப்பவும் நல்லா இருக்குன்னு ஒரு ஒரு கற்பனையில இருந்தோம்னா, திடீர்னு துன்பம் வரும்போது நம்ம அப்படியே உடைஞ்சு போயிடுவோம். ஏமாற்றம் தாங்காது. அதுக்கு பதிலா சரி, கஷ்டம் வரலாம், அது நார்மல்னு மனசளவுல தயாரா இருந்தா அதை எதிர்கொள்ற பக்குவமோ தைரியமோ கொஞ்சம் வரும். எதிர்பார்க்காத அடி பலமா இருக்கும். எதிர்பார்த்தா கொஞ்சம் தாங்கிக்கலாம் இல்லையா? அந்த ஒரு மென்டல் ப்ரிப்பரேஷனுக்காக தான் இந்த முதல்ல சொல்றாரு. ஒரு சேஃப்டி மாதிரி. புரியுது. ஒரு ஒரு தற்காப்பு ஏற்பாடு மாதிரி. துன்பம் வரும்னு ஏத்துக்கிட்டா அதை ஃபேஸ் பண்றதுக்கு முதல் படி அது. சரி, ஏத்துக்கிட்டோம். அப்புறம் என்ன செய்யணும்? அடுத்த வரி சொல்றது, அவைகளை பொறுத்து கொள்ளும் அளவு மனம் உறுதி பெறுகிறது, துன்பத்தில் தளர்வுறும் அளவு மனவலிவு குறைகிறது. இதுதான் இந்த பகுதியோட மையப்புள்ளினே தோணுது. ஆமா, சகிப்புத்தன்மைக்கும் மன உறுதிக்கும் நேரடியா ஒரு லிங்க் இருக்குன்னு சொல்றாங்க. கரெக்ட். ரொம்ப சரியா சொன்னீங்க. இது எப்படின்னா, ஒரு உடற்பயிற்சி மாதிரி தான். நாம எக்ஸசைஸ் பண்ண பண்ண மசில்ஸ் ஸ்ட்ராங் ஆகுது இல்லையா? அதே மாதிரி துன்பங்களை சகிச்சுக்க பழக பழக நம்ம மனசு இன்னும் உறுதியாகுது. ஒவ்வொரு தடவையும் ஒரு சின்ன கஷ்டத்தையோ, ஒரு விமர்சனத்தையோ, இல்ல ஒரு இழப்பையோ நாம சகிச்சுக்கிட்டு தாண்டி போகும்போது நம்ம மன வலிமைக்கு ஒரு பாயிண்ட் ஆட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஆப்போசிட்டா
ஒவ்வொரு தடவையும் நம்ம சோர்ந்து போகும்போது, புலம்பும்போது, உடைஞ்சு போகும்போது அந்த மன வலிமை கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இந்த மசில்ஸ் எக்ஸாம்பிள் நல்லா இருக்கு. அப்போ சகிப்புத்தன்மைங்கிறது சும்மா இருக்கிறது இல்ல. அது ஒரு ஆக்டிவிட்டி. மனசுக்கு ஒரு பயிற்சி. நாம துன்பத்தை சகிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் மன வலிமையை வளர்த்துக்கிறோம். சரி, இத இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க அடுத்ததா ஒரு புது வார்த்தை வருது. உறுதியான உள்ளம் படைத்து துன்பத்தை பொருள்படுத்தாதிருப்பது திதிக்ஷை. திதிக்ஷை இந்த வார்த்தை, இத பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா? இது சாதாரணமா நாம சொல்ற சகிப்புத்தன்மைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? திதிக்ஷை. இது ஒரு முக்கியமான வேதாந்த கழுத்து. சமஸ்கிருத சொல்லுது. சாதனா சதுஷ்டியம்னு சொல்ற 4 முக்கியமான ஆன்மீக பயிற்சிகள்ல இதுவும் ஒண்ணு. இதோட அர்த்தம் நீங்க சொன்ன மாதிரி வெறும் பொறுத்துக்கிறதுக்கும் மேல. எப்படின்னா, குளிர் வெப்பம், இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம், மானம் அவமானம், இப்படி வாழ்க்கையில வர எல்லா இரட்டைகள், இதுக்கு பேரு துவந்துவங்கள்னு சொல்வாங்க. இது எல்லாத்தையும் மனசுல எந்த சலனமும் இல்லாம, எந்த புகாரோ அங்கலாய்ப்போ இல்லாம அமைதியா ஏத்துக்கிட்டு பொறுத்துக்கிற மனநிலை தான் திதிக்ஷை. பொறுத்துக்கிறது சரி. ஆனா பொருள் படுத்தாதிருப்பதுன்னு சொல்றாங்களே, அது எப்படி? துன்பம் வந்தா வலிக்காதா? அதை எப்படி கண்டுக்காம இருக்க முடியும்? நல்ல கேள்வி. பொருள்படுத்தாதிருப்பதுன்னா உணர்ச்சியே இல்லாம போறது இல்ல மறத்து போறதும் இல்ல. அந்த துன்பத்தோட தாக்கம் நம்மோட உள் அமைதியை குலைக்க விடாம பாத்துக்கிறது. உதாரணத்துக்கு, குளிர் அதிகமா இருக்குன்னு வச்சுக்குமோ. சாதாரணமா சகிச்சுக்கிறதுனா குளிர உணர்ந்து அப்பா எவ்ளோ குளிர்துன்னு உள்ளுக்குள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டே அதை தாங்கிக்கிறது. ஆனா திதிக்ஷைங்கிறது குளிர் இருக்குன்னு தெரியும், ஆனா அதை பத்தி புகார் பண்ணாம மனசை போட்டு அலட்டிக்காம, சரி குளிர் இருக்கு, அது அதோட இயல்புன்னு ஏத்துக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துக்கு செய்யறது. துன்பம் இருக்குங்கிறத மறுக்கிறதுல திதிக்ஷா. ஆனா அந்த துன்பம் நம்ம மனசமநிலையை பாதிக்க விடாம பாத்துக்கிறது. இது மனசோட ஒரு விதமான கண்ட்ரோல், ஒரு வைராகியம்னு கூட சொல்லலாம். துன்பத்தோட ரிமோட் நம்ம கையில இருக்கிற மாதிரி. ஓ, இது ஒரு பெரிய மெச்சூரிட்டி மாதிரி தெரியுது. துன்பத்தோட இம்பாக்ட குறைக்கிறது. சரி, இந்த திதிக்ஷைங்கிற மனநிலை நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி உதவும்? இது எல்லாராலையும் முடியுமா, இல்ல இது சாமியார்களுக்கான விஷயமா? இல்ல, நிச்சயமா சாமியாருக்கு மட்டும் இல்ல. நம்மள மாதிரி சாதாரணமா வாழ்க்கையில இருக்கிற எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல் தான். ஒரு கோலா வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணலாம். எப்படி உதவும்னு கேட்டிங்கன்னா, நிறைய விதத்துல உதவும். உதாரணமா, ஆஃபீஸ்ல நமக்கு சரியில்லாத ஒரு கிரிட்டிசிசம் வரலாம். இல்ல நாம எதிர்பார்த்த ப்ரொமோஷன் கிடைக்காம போகலாம். இல்ல டிராஃபிக்ல மாட்டிக்கலாம். இந்த மாதிரி சின்ன பெரிய விஷயங்கள்ல நம்ம பொதுவா எப்படி ரியாக்ட் பண்றோம்? கோவம், எரிச்சல், வருத்தம், கவலை, அப்படிதானே? இந்த எமோஷன்ஸ் நம்ம மன அமைதியை கெடுத்து சில சமயம் தப்பான முடிவுகளை கூட எடுக்க வச்சிடும். ஆனா திதிக்ஷ மனப்பான்மையோட இதை பார்த்தா என்ன ஆகும்? சரி, விமர்சனம் வந்திருக்கு, இதுல உண்மை இருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னா அதை பத்தி ரொம்ப அலட்டிக்க வேண்டாம். ப்ரொமோஷன் கிடைக்கல, வருத்தம் தான், ஆனா இதுக்காக ஒன்றும் உலகம் முடியல, அடுத்த தடவை ட்ரை பண்ணுவோம். டிராஃபிக் ஜாம், எரிச்சல் பட்டு என்னாக போகுது? அமைதியா இருக்கலாம், இல்ல இந்த டைம்ல வேற ஏதாவது யோசிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டான மனப்பான்மை வரும். இது நம்ம மன அழுத்தத்தை குறைக்கும், நம்ம வேலையை இன்னும் நல்லா செய்ய உதவும், நம்ம ரிலேஷன்ஷிப்ஸை கூட இம்ப்ரூவ் பண்ணும். உடனே முழுசா முடியலனாலும் இந்த பார்வையை வளர்த்துக்கிறதே ஒரு பெரிய ஸ்டெப் ஃபார்வர்ட் தான். கேட்கும்போதே ஒரு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருக்கு. சவால்களை பார்க்குற விதத்தையே இதை மாத்தணும்னு புரியுது. ஆனா இத பிராக்டிஸ் பண்றதுதான் சவால். இதுக்கு சப்போர்ட்டா சுவாமிஜி ஒரு திருக்குறளையும் சொல்றார். காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினூங்கு இல்லை உயிர்க்கு. குறள் 121. இந்த குறள் அடக்கம் பத்தி பேசுது. அடக்கத்துக்கும் நாம இப்ப பேசிட்டு இருக்கிற சகிப்புத்தன்மை, திதிக்ஷை, இதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம்? ஆமா, ரொம்ப ஆழமான சம்பந்தம் இருக்கு. திருக்குறள்ல அடக்கம்னா அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. புலன்கள் தப்பான வழியில போகாம அடக்கிறது, மனசு தேவையில்லாம அலையாம அடக்கிறது, பேச்சுல அடக்கமா இருக்கிறது, இப்படி பல. திதிக்ஷைனா என்னன்னு பார்த்தோம். இன்பம் வந்தா ரொம்ப சந்தோஷப்படாம, துன்பம் வந்தா ரொம்ப சோர்ந்து போகாம, ரெண்டையும் ஒன்னா பார்த்து மனசை அடக்கி ஆள்றது. இது ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மன அடக்கம் தானே. ஐம்புலன்கள் வழியாவும் மனசு வழியாவும் வர்ற இன்ப துன்பத்தால அலைக்கழிக்கப்படாம ஸ்டெடியா நிக்கிறது. திருவள்ளுவர் இந்த அடக்கத்தை, திதிக்ஷைங்கிற மன அடக்கத்தையும் இதுல சேர்த்துக்கலாம். இத ஒரு சாதாரண குணமா சொல்லல, அது ஒரு பொருள்னு சொல்றார். அதாவது ஒரு செல்வம், அதை காக்கணும்னு சொல்றார். ஏன்னா அதனின் ஊங்கு ஆக்கம் உயிருக்கு இல்லை. அந்த அடக்கத்தை விட பெரிய செல்வம், பெரிய நன்மை உயிருக்கு வேற எதுவுமே இல்லை. ஆக துன்பங்களை சகிக்கிற, அதை பொருள்படுத்தாத இந்த மன அடக்கம் தான், அதாவது திதிக்ஷை தான்.
ஒரு மனுஷனுக்கு உண்மையான பலத்தையும் நிரந்தரமான நன்மையும் தரும்னு இந்த திருக்குறள் மூலமா சுவாமிஜி அழகா சொல்றார். பொருள் செல்வத்தை விட இந்த மனசுங்கிற செல்வம் பெருசுங்கிறது தான் பாயிண்ட். ஓ, அப்போ அடக்கம்னா சும்மா அமைதியா பணிவா இருக்கிறது மட்டும் இல்ல, அது இன்ப துன்பங்களை பார்த்து கலங்காத ஒரு ஸ்டெடியான மனசையும் குறிக்குது. அந்த நிலையை அடையறதும் அதை மெயின்டைன் பண்றதும் தான் உயிருக்கு கிடைக்கிற பெரிய நன்மை, பெரிய ஆக்கம். ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு. அப்போ இந்த பகுதியோட சாராம்சத்தை நம்ம இப்படி சொல்லலாமா? 1, துன்பம் லைஃப்ல சகஜம், அதை வந்துகிட்டே இருக்கலாம்னு ஏத்துக்கணும். 2, துன்பத்தை பொறுத்துக்கிற கெப்பாசிட்டி நம்ம மன வலிமையோட டைரக்டா லிங்க் ஆயிருக்கு. பொறுத்தா வலிமை கூடும், சோர்ந்தா குறையும். 3, சும்மா பொறுத்துக்கிறத தாண்டி துன்பத்தை பார்த்து கலங்காம அதை ஒரு விஷயமாவே மதிக்காத மனநிலை தான் திதிக்ஷை. இதுதான் உண்மையான மன உறுதி. 4, இந்த திதிக்ஷைங்கிறது ஒரு விதமான மன அடக்கம். இந்த அடக்கத்தை ஒரு பெரிய சொத்தா பார்த்து காப்பாத்தணும். அதுதான் உயிருக்கு பெஸ்ட். மிகச் சரியா தொகுத்திருக்கீங்க. அதோட நாம முதல்ல பேசின அந்த பரிபூரணானந்த நிலையையும் இதோட சேர்த்து பார்க்கணும். இந்த திதிக்ஷை நிலை, அதாவது துன்பத்தை பொருள்படுத்தாத மனநிலை. இது வெறுமனே பல்ல கடிச்சுக்கிட்டு வர்றதை விட அந்த ஆழமான உள் அமைதி அந்த பரிபூரணானந்த நிலையில இருக்கும்போது ரொம்ப இயல்பா சுலபமா வரும்னு சுவாமிஜி சொல்றார். ஒன்னு இன்னொன்னுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனந்தம் சகிப்புத்தன்மையை தருது, சகிப்புத்தன்மை மன உறுதியை தருது. சரி, இந்த சின்ன பகுதியில இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. சகிப்புத்தன்மைனாவே அது ஒரு வீக்னஸ் மாதிரி, இல்ல வேற வழி இல்லாம பொறுத்துக்கிறத மாதிரி நாம நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனா இந்த பகுதி சகிப்புத்தன்மைங்கிறது ஒரு பெரிய மன வலிமையோட அடையாளம். அது ஒரு ஆக்டிவான பயிற்சிங்கிறத காட்டுது. துன்பத்தை பார்த்து ஓடுறதோ இல்ல அதுல மூழ்கி போறதோ இல்லாம அதை நேரா ஃபேஸ் பண்ணி சலனம் இல்லாம கடந்து போறதுதான் உண்மையான பக்குவம்னு தோணுது. ஆமா, துன்பங்கள் நம்மள உடைக்க வருதா இல்ல நம்மள செதுக்க வருதாங்கிறது நாம அதை எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறத பொறுத்து தான் இருக்கு. சுவாமி சித்பவானந்தர் காட்டுற வழியில அந்த உள் அமைதிய பரிபூரணானந்தத்தை தேடுறது மூலியமா சகிப்புத்தன்மையை இயல்பா அடையிறது ஒரு வழி. அதே நேரம் திருவள்ளுவர் சொல்ற மாதிரி அந்த சகிப்புத்தன்மைய, மன அடக்கத்தை, திதிக்ஷைய ஒரு பெரிய செல்வமா நினைச்சு அதை திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணி வளர்த்துக்கிறது இன்னொரு வழி. ரெண்டும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்ததுதான். இது ஒரு நாள்ல வரதில்ல, ஒரு வாழ்நாள் பயிற்சி இது. சரி, இந்த உரையாடலோட கடைசியில உங்களுக்காக லிஸ்னர்ஸ் ஒரு கேள்வி. நாம சகித்துக் கொள்வது, டாலரன்ஸ், பொருட்படுத்தாமல் இருப்பது, திதிக்ஷா, அப்புறம் ஏற்றுக்கொள்வது, அக்செப்டன்ஸ், இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணோம். துன்பத்தை சகிச்சுக்கிறதுக்கும் துன்பத்தை முழுசா ஏத்துக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உதாரணமா, ஒரு நீண்ட கால நோயை சகிச்சுக்கிறதுக்கும் அதை ஏத்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? திதிக்ஷா இதுல எங்க வரும்? அது சகிப்புத்தன்மையா இல்ல ஏத்துக்கிறதுக்கும் மேலான நிலையா? அப்புறம் இன்னைக்கு நாம பேசின திதிக்ஷை இன்ப துன்பத்தால அலைக்கழிக்கப்படாம சலனம் இல்லாம இருக்கிற மனநிலை. இத உங்க டெய்லி லைஃப்ல சின்ன சின்ன எரிச்சல்கள்ல இருந்து பெரிய சவால்கள் வரைக்கும் எப்படி யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.